உயிரை குடிக்கும் மர்ம பானத்தை உயிருக்கு பயப்படாமல் குடிக்க துணிந்த கோழை. வாங்க இந்த சூப்பர் ஹிட் ஃபேண்டசி கதையை தொடர்ந்து கேட்கலாம். சமரா, உன் இடது கை இப்போது நெருப்பு ஜுவாலையால் தீப்பிடித்து எரிய போகிறது. சுட்டெரிக்கும் நெருப்பின் வலியை தாங்கிக் கொண்டு அதனை உன் வலது கரத்தால் அணைக்க வேண்டும். அப்படி நீ செய்தால் இழந்த சக்திகளை திரும்ப பெற்று உன்னை அவமானப்படுத்திய யவனிகாவை பழிதீர்ப்பாய் என்று வர்ணமித்திரன் சொன்ன அடுத்த நொடி சமரனின் இடது கை அக்னி ஜுவாலையால் கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. அதனை தன் வலது கரத்தினால் அணைக்கப் போகும் முன் தீ உடல் முழுவதும் மளமளவென்று வேகமாக பரவியது. இதனை சற்றும் எதிர்பாராத வர்ணமித்திரர் பதறி எடுத்துக்கொண்டு தீயில் கருகிக் கொண்டிருக்கும் சமரனை நோக்கி ஓடி வந்தார். சுட்டெரிக்கும் நெருப்பிலிருந்து சமரன் எப்படி தப்பித்தார்? வாங்க 2.5 கோடி பேருக்கு மேல் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சுவாரஸ்யமான தொடரை இலவசமாக கேட்கலாம். போர் கண்ட சிங்கம் சமரன். பெண்களை ஈர்க்கும் கண்களும் விரிந்த மார்பும் கொண்ட பாஞ்சால நாட்டின் வீரமான 20 வயது இளவரசர். 11 வயதிலேயே பாஞ்சால நாட்டின் மகா சக்கர போட்டியில் 1000 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட ஒற்றைக்கல் தூணை தனி ஆளாக தூக்கி சுமிருதி பீடத்தின் துவாரத்தில் பொருத்தி 9 நட்சத்திரங்களை எளிதாக பெற்று அகிலம் போற்றும் அபராஜிதன் பட்டத்தை பெற்றவர். பாஞ்சால தேசத்தில் ஒரு வீரனின் சக்தி என்பது நட்சத்திரங்களை கொண்டு அளவிடப்பட்டது. எவன் ஒருவன் 9 நட்சத்திரங்களை பெற்றிருக்கிறான் அவனே மாவீரன். சமரன் அப்போது 9 நட்சத்திரங்களை பெற்றிருந்ததால் இரட்சை மலர் வம்சத்து இளவரசி யவனிகாவை சமரனுக்கு திருமண ஒப்பந்தம் செய்து முடித்திருந்தார். சமரனின் தந்தையும் பாஞ்சால நாட்டின் மன்னருமான அருணேந்திரன் திடீரென்று ஒரு நாள் அனைத்து சக்திகளையும் இழந்து வெறும் 3 நட்சத்திரங்களை கொண்ட கோழையாக மாறினான் சமரன். ஏன் சமரனின் சக்திகள் பறிபோனது என்ற ரகசியம் மன்னர் அருணேந்திரனுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. மேலும் சமரன் சக்தி இழந்த விஷயம் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்ற ரகசியமாக வைத்திருந்தார். ஆனால் எப்படியோ யவனிகாவுக்கு தெரிந்து உடனடியாக திருமணத்தை நிறுத்தினாள். அதோடு மட்டுமல்லாமல் கோழை என்று சொல்லி அனைத்து மக்கள் முன்னாலும் வைத்து சமரனை அவமானப்படுத்தினாள். யவனிகா மகா சக்கர போட்டியில் 9 நட்சத்திரங்களையும் அடைந்து பார் போற்றும் வீரன் என்று பெயர் வாங்கி உன் முகத்தில் கரியை பூசுவேன். இது என் தாய் மேலான என்று சவால் விட்டான் சமரன். சமரன் எந்த விதத்திலும் இழந்த சக்திகளை திரும்ப பெற்றுவிடக் கூடாது என்றும் அதற்காக அவன் எடுக்கும் அத்தனை முயற்சிகளையும் தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். யவனிகா அவமானப்படுத்தியது சமரனுக்கு ஈட்டியால் இதயத்தை பிளந்தது போல இருந்தது. மனமுடிந்த நிலையில் இறந்து போன அம்மாவின் கல்லறைக்கு வந்தான். அப்போது இறப்பதற்கு முன் அம்மா கொடுத்த மோதிரத்திற்குள் இருந்து புகையாக ஒரு உருவம் வெளியே வந்தது. அவர் பெயர் வர்ணமித்திரன். அரிய மூலிகைகளாலான அமிர்ததாரா பானம் மூலம் இழந்த சக்திகளை திரும்ப பெற்றுத் தருவதாக வாக்குறுதி கொடுத்தார் வர்ணமித்திரன். யவனிகாவிடம் விட்ட சவாலை வெல்ல போகும் நேரம் வந்துவிட்டது என சமரன் மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்றான். ஆனால் வர்ணமித்திரன் உருவாக்கிய பானம் மூலம் அவன் சக்தி 3 நட்சத்திரத்திலிருந்து 5 நட்சத்திரமாக மட்டுமே உயர்ந்தது. ஒரு பக்கம் 2 நட்சத்திரங்கள் அதிகரித்ததை எண்ணி மகிழ்ந்தால் அபராஜிதனாக இன்னும் 4 நட்சத்திரங்கள் வேண்டுமே என்று சோகமாக நின்று கொண்டிருந்தான் சமரன். குருவே, நான் யவனிகாவுடன் விட்ட சவாலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் 9 நட்சத்திரங்களை பெற வேண்டும். வெறும் 5 நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது? சமரா, நீ இழந்த சக்திகளை திரும்ப பெற வேண்டும் என்றால் முதலில் நீ பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி குருவே பொறுமையாக இருப்பது? அத்தனை மக்கள் முன்னால் வைத்து என் தந்தையை அவமானப்படுத்தியவளை சும்மா விட சொல்கிறீர்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்கு 9 நட்சத்திரங்கள் வேண்டும். சமரா, 9 நட்சத்திரங்களை பெற வேண்டும் என்றால் அதற்காக நீ மிக கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டியதிருக்கும். அதற்கான காலம் வரும்போது நானே உன்னிடம் சொல்வேன். இப்போது பொறுமையாக இரு என்று சொன்ன வர்ணமித்திரன் மோதிரத்திற்குள் சென்றார். இன்னும் எத்தனை நாட்கள் தான் பொறுமையாக இருப்பது என்ற சலிப்புடன் தனது தோழியான மேகராணியை பார்க்க சென்றான் சமரன். அப்போது கனக வம்சத்து இளவரசன் விக்ரம் அர்ஜுனன் சக்கரநந்த ஏலக்கூடம் அருகே வைத்து மேகராணியிடம் வம்பு செய்து கொண்டிருந்தான். அதை அங்கிருந்த மக்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். தான் கொண்டு வந்திருந்த பவளக்கல் பதித்த வளையலை வெளியே எடுத்து, ஏய் மேகராணி, இந்த வளையல்களை எல்லோர் முன்னிலையிலும் இப்போது நீ அணிய வேண்டும். இல்லை என்றால் உன் கோழை சமரனை கொன்று விடுவேன் என்று மிரட்டினான் விக்ரம் அர்ஜுனன். மேகராணி பாஞ்சால நாட்டில் உள்ள ஏழை குடும்பத்தில் பிறந்த மகள். ஆனால் அவள் யார், அவள் சக்தி என்ன என்று அனைத்துமே மர்மமாக இருந்தது. மேகராணி மீது சமரனுக்கு தூய்மையான காதல் இருந்தது. ஆனால் ஒரு அரசனின் திருமணம் என்பது பல அரசியல் நோக்கங்கள் இருப்பதால் இரட்சை மலர் வம்சத்து இளவரசி யவனிகாவை திருமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் சமரனுக்கு உருவானது. பாஞ்சால நிலத்து மக்கள் செழிப்புடனும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக சமரன் தன்னுடைய காதலை தியாகம் செய்தான். இந்த உண்மை மேகராணிக்கும் தெரியும் என்பதால் தங்கள் காதலை ஒரு அளவோடு நிறுத்தியிருந்தனர். ஆனால் மேகராணியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாகவே இருந்தான் சமரன். சமரனை கொன்று விடுவேன் என விக்ரம் அர்ஜுனன் மிரட்டியதும் வளையல்களை வாங்க கையை நீட்டினாள் மேகராணி. அப்போது திடீரென்று ஒரு கை வந்து மேகராணியை தடுத்தது. திரும்பி பார்த்தபோது சமரன் கோபமாக நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த விக்ரம் அர்ஜுனனின் கண்கள் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா மேகராணியோட கையை தொடுவ? நீ ஒன்றுக்கும் உதவாத கோழை என்பதால் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து சென்றுவிடு. விக்ரம் அர்ஜுனன் அப்படி பேசியதும் சமரனின் முகம் சிவப்பாக மாறியது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இப்போதே விக்ரம் அர்ஜுனனோடு சண்டையிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் சமரன். அப்போது மோதிரத்துக்குள் இருந்து வர்ணமித்திரன் சமரனோடு பேச ஆரம்பித்தார். பொறுமையாக இரு சமரா,
விக்ரம் அர்ஜுனன் 8 நட்சத்திரங்கள் பெற்ற மாவீரன். 5 நட்சத்திரங்கள் பெற்ற உன்னால் அவனை வெல்ல முடியாது. அதற்கு நீ கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டும். போதும் குருவே. எத்தனை நாட்கள் தான் இந்த அவமானங்களை தாங்கிக் கொண்டும் சகித்துக் கொண்டும் இருப்பது? சமரா, உன் நிலைமை புரிகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன்னுடைய முதல் எதிரி விக்ரம் அர்ஜுனன் அல்ல, யவனிகாதான். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேள். நீ கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் தான் சொல்கிறேன், விக்ரம் அர்ஜுனனோடு இந்த சண்டை இப்போது வேண்டாம். உனக்கான காலம் வரும் என்று சொல்லி சமரன் விக்ரம் அர்ஜுனன் இடையே நடக்கவிருந்த சண்டையை தடுத்தார் வர்ணமித்திரன். முதலில் உனக்கு அஷ்டமா பயிற்சியை கற்றுத்தரப் போகிறேன். ஆனால் அந்த பயிற்சி நீ நினைப்பது போல் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பயிற்சியை செய்த ஒருவர் கூட இன்று உயிருடன் கிடையாது. அந்த அளவிற்கு அது மிகவும் ஆபத்தான பயிற்சி என்று வர்ணமித்திரன் சொன்னபோது சமரனின் உடல் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் யோசித்த சமரன், குருவே, அது எவ்வளவு ஆபத்தான பயிற்சி என்றாலும் நான் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சமரன் சொன்னபோது அவனது ஆர்வத்தை நினைத்து ஒருபுறம் மகிழ்ச்சி அடைந்தாலும் சமரனின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்தார் வர்ணமித்திரன். மறுநாள் பயிற்சி ஆரம்பமானது. உன் இடது கை இப்போது நெருப்பு ஜுவாலையால் தீப்பிடித்து எரிய போகிறது. சுட்டெரிக்கும் நெருப்பின் வலியை தாங்கிக் கொண்டு அதனை உன் வலது கரத்தால் அணைக்க வேண்டும். அப்படி நீ செய்தால் இழந்த சக்திகளை நீ திரும்ப பெற்று உன்னை அவமானப்படுத்திய யவனிகாவை நீ பழி தீர்ப்பாய் என்று வர்ணமித்திரன் சொன்ன அடுத்த நொடி சமரனின் இடது கை அக்னி ஜுவாலையால் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அதனை தன் வலது கரத்தினால் அணைக்கப் போகும் முன் தீ உடல் முழுவதும் மளமளவென்று வேகமாக பரவியது. இதனை சற்றும் எதிர்பாராத வர்ணமித்திரன் பதறியடித்துக் கொண்டு தீயில் கருகிக் கொண்டிருக்கும் சமரனை நோக்கி ஓடி வந்தார். ஐயோ சமரா, உனக்கு என்ன ஆயிற்று என்று வர்ணமித்திரன் பதறிக்கொண்டிருக்கும் போது நெருப்பின் வேதனையை தாங்கிக் கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி வலது கையால் நெருப்பை அணைக்கத் தொடங்கினான். அப்போது சமரனின் மனதில் மீண்டும் யவனிகாவின் முகம் தெரியத் தொடங்கியது. யவனிகாவின் முகம் அவன் மனக்கண்ணுக்குள் தெரிய தெரிய மீண்டும் நெருப்பு வேகமாக எரியத் தொடங்கியது. இதனை தெரிந்து கொண்ட வர்ணமித்திரன், சமரா, தயவு செய்து நீ அந்த யவனிகாவை நினைத்து கவனத்தை சிதறடிக்காதே. அது உன் உயிருக்கு கூட ஆபத்தாகி விடலாம் என்று எச்சரித்தார் வர்ணமித்திரன். அப்போது சமரனின் உடல் பயங்கரமாக நடுங்கத் தொடங்கியது. சுட்டெரிக்கும் வலியை தாங்க முடியாமல் அவன் அலறிக்கொண்டே முழங்காலில் சரிந்து அமர்ந்தான். சமரா, சமரா என்று வர்ணமித்திரன் பயத்தில் கத்தினார். சமரனின் மூச்சுத்தாளம் குலைந்தது. நெருப்பு அவன் கட்டுப்பாட்டை மீறியது. அடுத்த நொடி மரங்கள் வேரோடு சாய்ந்தன. நிலம் லேசாக அதிர்ந்தது. இதை பார்த்த வர்ணமித்திரன் திடுக்கிட்டு வானை நோக்கி பார்த்தார். மின்னல் வெட்டியது. வானில் ஒரு வால் நட்சத்திரம் மெதுவாக நகரத் தொடங்கியது. வால் நட்சத்திரம் என்று உதடுகள் நடுங்க மிகப்பெரிய ஆபத்து ஒன்று தொடங்கிவிட்டதை உணர்ந்தார். அடுத்த நொடி கண்ணிமைக்கும் நேரத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு மர்ம சம்பவம் நடந்தது. மாலை நேரத்து சூரியன் மறையும் நேரம். அந்த ஒளிச்சிதறல் சமரனின் தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டத்தை உண்டாக்கிய காட்சி பார்க்க அற்புதமாக இருந்தது. சுமார் 15 மடங்கு எடை அதிகமான இரும்பால் ஆன தூண்கள் இரண்டின் நடுவில் நின்றிருந்தான் 20 வயதேயான சமரன். அழகான முகம், கட்டுக்கோப்பான உடல் என்று பார்ப்பவர்களை கவரும்படியாக இருந்தான் சமரன். வரப்போகும் மகா சக்கர தேர்வுக்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்தவன் அருகில் அவன் தந்தை மன்னர் அருணேந்திரனும் நின்று கொண்டிருந்தார். கண்களை மூடி சிந்தனையை ஒருமுகப்படுத்தி வலப்புறம் இருந்த தூணை தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி தள்ளி கொண்டு போய் மேடையின் பக்கவாட்டத்தில் இருந்த பள்ளத்தில் நுழைத்தான் சமரன். அதற்குள் வியர்வையில் தொப்பலாக நனைந்து விட்டான். இருந்தும் இடப்புறம் இருந்த தூணையும் அப்படியே தள்ளி கொண்டு போய் மற்றொரு பள்ளத்தில் வைத்தான். மூச்சு முட்ட நின்றிருந்த அவனை கைகளை தட்டி பாராட்டினார் அவனது தந்தை அருணேந்திரர். நாளைக்கு சுமிருதி மகாபீடத்திலே இதே மாதிரி நீ தூண்களை வச்சதும் வானத்தில் இருந்து வர சக்தியால தூண்டப்பட்டு உன் தகுதிக்கு தக்கபடி நட்சத்திரங்கள் எரியும் இல்லையா சமரா என்றார் அருணேந்திரர் மிகவும் பெருமையாக. ஆமாப்பா, இப்ப செஞ்ச இதையே நான் நாளைக்கும் திரும்ப செய்வேன். அப்போ 9 நட்சத்திரங்கள் எரியும். திரும்பவும் நான் அபராஜிதன் பட்டத்தை தக்க வச்சுப்பேன் என்றான் மிகுந்த நம்பிக்கையோடு. அந்த நேரம் வானத்தில் நிலவு வருவதன் முன்பே ஏதோ ஒரு ஒளி பிரகாசமாக தெரிந்தது. அது ஒரு வால் நட்சத்திரம். அதை பார்த்தபடியே தாரகிய வம்சத்து அரண்மனையை நோக்கி ஒருவர் பதட்டமாக ஓடி வந்து கொண்டிருந்தார். ஜோசியரே, எங்க வேகமா ஓடுறீங்க? என்னாச்சு? வழியில் இருப்பவர்கள் கேட்டதை அலட்சியப்படுத்தி மூச்சு முட்டுவதையும் பொருட்படுத்தாமல் ஓடி வந்தார். அவர் நேராக பாஞ்சால நகரத்து அரசரும் சமரனின் தந்தையுமான அருணேந்திரனின் முன்னால் வந்து நின்று, மன்னா, ஆபத்து, அரச குலத்துக்கு ஆபத்து என்றார். அதை கேட்டு பதட்டமானார் அரசர் அருணேந்திரர். அதோ தெரியுதே வால் நட்சத்திரம்,
அது வந்ததுன்னா நாட்டுக்கே கேடுன்னு எங்க முன்னோர்கள் கணிச்சிருக்காங்க. அதான் பயமா இருக்கு. நாளைக்கு வேற நீங்க மகா சக்கர தேர்வை அறிவிச்சிருக்கீங்க. இந்த நிலையில வால் நட்சத்திரம் வானத்துல தோன்று இருக்குன்னா அரச குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்க போகுதுன்றது நம்பிக்கை என்றார் ஜோசியர் மெல்ல நடுங்கியபடி. இப்போது அருணேந்திரர் முகத்திலும் கவலை பரவியது. திகைத்து போய் அவரையே பார்த்தபடி நின்றிருந்தான் சமரன். ஜோதிட சாஸ்திரப்படி வால் நட்சத்திரத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது மன்னா. நாம எச்சரிக்கையா இருக்கிறது தான் ஒரே வழி. அதனால நாளைக்கு நடக்க போற மகா சக்கர தேர்வை நிப்பாட்டுங்க. இல்ல அதுல நம்ம இளவரசர் சமரன் கலந்துக்க கூடாது என்றார் ஜோசியர். அதை கேட்டு திகைத்தார் பாஞ்சால நகரத்து மன்னர் அருணேந்திரர். அதுவரையில் அமைதியாக இருந்த சமரன் முன்னால் வந்தான். இது வீண் பயம் ஜோசியரே, நான் கட்டாயம் கலந்துக்க தான் போறேன் என்று உறுதியான குரலில் கூறினான். இளவரசே, சமரா, இதோட தீவிரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி வால் நட்சத்திரம் தோன்றின போது ஜாக்கிரதையா இல்லாத பல நகரங்கள், ஏன் பல நாடுகள் கூட மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிருக்கு. அதுலயும் உங்க ஜாதகத்துல இப்போ நேரம் சரியில்லை. அதனால நீங்க தேர்வுல கலந்துக்கிறது அத்தனை நல்லதில்லை என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் இடைமறித்து, அந்த பேச்சுக்கே இடமில்லை ஜோசியரே. மகா சக்கர தேர்வுல நான் நாளைக்கு கலந்துகிட்டே ஆகணும் என்று தீர்மானமாக கூறினான் சமரன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். விதியை யாராலையும் வெல்ல முடியாது. என்னென்ன நடக்க போகுதோ என்று புலம்பியபடி போய்விட்டார் ஆஸ்தான ஜோசியர். ஒரு முறை யோசித்து செயல்படு சமரா என்று கவலையுடன் கூறினார் மன்னர். இல்லப்பா, இதிலிருந்து நான் பின்வாங்கினா அது என் தன்மானத்துக்கு இழுக்காகிடும். போட்டியில ஜெயிச்சுட்டு தான் யவனிகாவை கரம் பிடிப்பேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு களத்துல சந்திப்போம், வரேன் என்று தந்தையை வணங்கிவிட்டு தன் அறைக்கு வந்தான் சமரன். மறுநாள் பொழுது ஆர்ப்பாட்டமாக விடிந்தது. அன்று மகா சக்கர தேர்வு என்பதால் நிறைய பேர் மைதானத்தில் கூடியிருந்தனர். சிலர் தேர்வில் கலந்து கொள்ளவும், பலர் அதை வேடிக்கை பார்க்கவும் என வந்ததில் கூட்டம் அலைமோதியது. அரண்மனை சபா மண்டபம் நிரம்பி வழிந்தது. தேர்வு முடிந்ததும் நேரே சமரன் அங்குதான் வருவான் என்பதால் பலர் முன்னாலேயே போய் அமர்ந்து கொண்டனர். அருணேந்திரரும் தன் உயர்ந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அவர் மைதானத்துக்கு போகவில்லை. பாஞ்சால நகரம் நம் பூமியில் ஒரு ஓரத்தில் யாரும் அறியாத பகுதியில் உள்ள ஒரு நகரம். பாஞ்சால நகரத்தை தவிர விராட நாடு, கோமுகி நாடு போன்ற பல பெரிய நாடுகளை உள்ளடக்கியது அந்த பகுதி. இந்த பகுதி ஹீமாவாகினி என்ற பொதுவான பெயரால் குறிப்பிடப்பட்டது. இங்குள்ள மக்கள் பூமியில் இருக்கும் மற்ற மனிதர்களைப் போலவே தோற்றத்திலும் பிற பழக்க வழக்கங்களிலும் இருந்தாலும் வேறு ஒரு விஷயத்தில் ரொம்பவும் வித்தியாசப்பட்டனர். அதுதான் அவர்களது அற்புத சக்திகள். போரில் ஈடுபடும் போது பலவிதமான அற்புத சக்திகளை பயன்படுத்தி போரிட்டனர். அவரவர் சக்திக்கு ஏற்றபடி அவர்கள் மதிக்கப்பட்டனர். ஒவ்வொருவரின் சக்தியையும் அளக்கும் தேர்வுதான் மகா சக்கர தேர்வு. அதில் 1 முதல் 9 நட்சத்திரங்கள் வரை உண்டு. 9 நட்சத்திரம் பெற்றவனே தலை சிறந்த வீரன் அபராஜிதன் என்ற பட்டத்தை அடைவான். சக்தியை அளக்க சிறிய சுமிருதி பீடம் என்று ஒன்று இருந்தது. அந்த பீடத்தில் தான் தேர்வில் கலந்து கொள்பவர்கள் மிகவும் எடை அதிகமான தூண்களை அதற்கான இடத்தில் பொருத்த வேண்டும். சக்தி இல்லாதவர்களோ இல்லை ஏமாற்ற நினைப்பவர்களோ கலந்து கொண்டால் சுமிருதி பீடம் தூக்கி எறிந்துவிடும். அவர்கள் உயிரிழக்கவும் வாய்ப்புண்டு. ஆனால் சக்தி உள்ளவர்கள் கலந்து கொள்ளும் போது நடப்பதே வேறு. தூண்களை அந்த பீடத்தில் பொருத்தியதும் விண்ணிலிருந்து சக்தி கீழே இறங்கி வந்து தூணோடு சேரும். அப்போது அவரவர் சக்திக்கு தகுந்தபடி பீடத்துக்கு சற்று மேலே நட்சத்திரங்கள் ஒளிரும். 1 முதல் 9 வரையில் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை கலந்து கொள்பவர்களின் சக்தியை பொறுத்து மாறும். இதுதான் மகா சக்கர தேர்வு. இதில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான மகா சக்கர தேர்வுதான் இப்போது தொடங்கப் போகிறது. தேர்வில் கலந்து கொள்பவர்கள் பெயரை ஒவ்வொருவராக வாசித்தான் தலைமை காவலன். முதலில் அமுதன் என்பவன் பெயர் வாசிக்கப்பட்டது. அவன் நேராக வந்து சுமிருதி பீடத்துக்கு அருகே வந்தான். அவன் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் ஹோ என்று கத்தி கூச்சலிட்டனர். தன் பலம் அத்தனையும் திரட்டி 2 தூண்களையும் சுமிருதி பீடத்தில் இருந்த பள்ளத்தில் பொருத்தினான் அமுதன். சில நொடிகளில் பீடத்தின் மேல் நட்சத்திரங்கள் தோன்ற ஆரம்பித்தன. மீண்டும் ஹோ என்ற கூச்சல். 5 நட்சத்திரங்கள் தான் ஒளிர்ந்தன. சற்றே ஏமாற்றமாக கீழே வந்தான் அமுதன்.
அடுத்து ஆனந்தன். அவன் தூண்களை சுமிருதி பீடத்தில் வைத்ததுமே தூக்கி எறியப்பட்டான். பலத்த காயம். எந்த நினப்புல வச்சானோ, ஒருவேளை ஏதாவது சக்தியை கூட்டுற பானத்தை குடிச்சிட்டு வந்து போட்டியில கலந்திருப்பான், அதான் தூக்கி அடிச்சிருச்சு என்றார்கள் கூடியிருந்தவர்கள். மிகவும் அவமானத்தோடு அங்கிருந்து சென்று விட்டான் ஆனந்தன். தன்னை நிரூபிக்கும் ஆவலோடு காத்திருந்தான் சமரன். அவன் முறை வந்தது. அடுத்து மகா சக்கர தேர்வுல கலந்து கொண்டு சுமிருதி பீடத்தில் தூண்களை பொருத்தி தன்னை நிரூபிக்கப் போவது நம் இளவரசன் சமரன் என்று பெரிதாக கத்தினான் அந்த தலைமை காவலன். கூடியிருந்த மக்கள் மீண்டும் ஹோவென கூச்சலிட்டனர். மக்களின் ஆரவாரத்தை தொடர்ந்து தலைமை காவலன் மீண்டும் உற்சாகத்தோடு, தனது இளம் வயதிலேயே 9 நட்சத்திரங்களை வென்ற மாவீரன், நமது நாட்டின் வருங்கால அரசன், போர்க்கண்ட சிங்கம் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் நமது நாட்டின் இளவரசன் சமரன் இதோ உங்கள் முன்னால் என்று உற்சாகத்தோடு கூச்சலிட்டுக் கொண்டிருக்க, மக்கள் சமரனின் வருகையை எதிர்நோக்கி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். அனைவரையும் பார்த்து கைகளை ஆட்டியபடியே சுமிருதி பீடத்தின் அருகே வந்து நின்றான் சமரன். உற்சாகமாக கையசைத்தவன் சட்டென தலை சுற்றி ஏதோ மயக்கம் வருவது போலிருக்க சமாளித்துக் கொண்டான். அவன் கண்கள் இருட்டியது. நொடி நேரத்தில் உடல் மிகவும் பலவீனமாக ஆனது போல் உணர்ந்தான். கைகளில், குறிப்பாக விரல்களில் ஏதோ ஒன்று தாக்கியது போல குறுகுறுவென இருந்தது. அந்த குறுகுறுப்பு உடல் முழுவதும் பரவி அவனது சக்திகள் குறைந்தது போல உணர்ந்தான் சமரன். ஏன் இப்படி செய்கிறது? பயிற்சியின் போது இப்படியெல்லாம் இல்லையே. இன்று எனக்கு என்ன ஆனது என்று மனதில் இதுவரை இல்லாத பயமும் பதட்டமும் ஏற்பட்டது. தன்னம்பிக்கை குறைந்தது. இளவரசே, தூண்களை பொருத்துங்க என்ற தலைமை காவலனின் குரல் சமரனின் காதில் மிகவும் மெதுவாக கேட்டது. மனதை திடப்படுத்திக் கொண்டு தூண்களை தூக்க முயன்றான். அவனால் முடியவே இல்லை. தன் பலம் அத்தனையும் சேர்த்து மிகவும் கஷ்டப்பட்டு 3வது முயற்சியில் தூண்களை தூக்கி சுமிருதி பீடத்தில் பொருத்தினான். விண்ணில் இருந்து சக்தி இறங்கி நட்சத்திரங்கள் ஒளிரத் தொடங்கின. இப்போது மக்கள் உற்சாகமாக கூச்சலிட எழுந்து நின்றனர். ஆனால் அடுத்த கணம் மயான அமைதி. தன்னை சுற்றிலும் உள்ள அமைதியை உணர்ந்து கண்களை திறந்தான் சமரன். அவனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. சுமிருதி பீடத்தின் சற்றே மேலே வெறும் 3 நட்சத்திரங்கள் மட்டுமே ஒளிர்ந்து கொண்டிருந்தது. இதயத்தின் நடுவில் அடிவாங்கியது போல உணர்ந்தான் சமரன். எதற்கும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று தூணை எடுக்கப் போனான். எத்தனை தடவை பார்த்தாலும் இதேதான் வரப்போகுது. 3 நட்சத்திரமா? கேவலம். கிட்டத்தட்ட இவர்கிட்ட எந்த சக்தியுமே இல்லைன்னு நிரூபணம் ஆயிருச்சே என்ற ஒரு குரல் அப்போது கேட்டது. இவரெல்லாம் ஒரு இளவரசர். நம்ம நாடு இவரை நம்பினா உருப்ட மாதிரி தான். சக்தியே இல்லை, இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்ய என்றது இன்னொரு குரல். ஆளாளுக்கு கேவலமாக பேசி சிரித்தனர். தன் சக்திகள் ஏன் குறைந்தன என்ற குழப்பம் ஒருபுறம், மக்கள் முன்னிலையில் ஏற்பட்ட அவமானம் மறுபுறம் என சமரன் திணறினான். வேறு எதுவும் செய்ய தோன்றாமல் சபா மண்டபத்தை நோக்கி தலைகுனிந்தபடி நடந்தான். அவனைத் தொடர்ந்து மேகராணியும் ஓடினாள். அவனுடன் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்த சிநேகிதி. மிகவும் அமைதியான அழகான முகம். சற்றே மாநிறம் என்றாலும் அழகுக்கு அழகு தேவையில்லை என்பது போல அலங்காரங்கள் இல்லாத இயல்பான 18 வயது பெண் மேகராணி. அமைதியும் அடக்கமும் அவளது குணம் என்றாலும் தேவையான நேரத்தில் புலி போல பாயவும் தெரியும் அவளுக்கு. சமரனின் மேல் அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கும் உற்ற தோழி அவள். என்னாச்சு சமரா? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. சரி, மனசை தளர விட்டுறாத. இந்த தோல்வியெல்லாம் நிரந்தரம் இல்லை, திரும்பவும் ஜெயிக்கலாம். நான் எப்பவும் உன் கூட இருப்பேன் என்று கூறி அவனுக்கு ஆறுதல் கூறினாள். ஆனால் சமரனால் அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மக்களில் பலர் இன்னமும் சிரித்துக் கொண்டுதான் இருந்தனர். சபா மண்டபத்தில் இருந்த அருணேந்திரருக்கு மகா சக்கர தேர்வில் சமரன் பெற்ற நட்சத்திரங்கள் 3 தான் என தெரிய வந்தது. மகனையும் அவனை தொடர்ந்து வரும் மேகராணியையும் குழப்பமாக பார்த்தார். என்னாச்சு சமரா உனக்கு? ஏன் எப்படி என்றார் அப்பா.
எதுவுமே பேசாமல் தன் நாற்காலியில் போய் அமர்ந்து கொண்டான் சமரன். மனம் முழுக்க என் சக்திகளுக்கு என்ன ஆனது என்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அடுத்த நொடி பெரிய சலசலப்புடன் தன் காவலர்கள் பின்னால் தொடர்ந்து வர மிடுக்காக நடந்து வந்தாள் யவனிகா, பக்கத்து நாட்டு இளவரசி. சில ஆண்டுகளுக்கு முன்பு சமரனுக்காக நிச்சயிக்கப்பட்ட பெண் இவள். தாழம்பூவின் நிறம், செய்து வைத்த இடுப்பு, எடுப்பான தேகம் என மயக்கினாள் யவனிகா. அவையில் இருந்தவர்கள் அனைவரும் வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்தனர். ஆனால் அவள் உடல் மொழியோ அதிகார திமிரின் உச்சத்தை வெளிக்காட்டியது. அவள் அணிந்திருந்த இளஞ்சிவப்பு உடைக்கேற்ற செந்நிறமை கண்களில் தீட்டப்பட்டு உதட்டில் சிவப்பு சாயம் அணிந்து மிகவும் அதிகமான அலங்காரத்தில் ஜொலித்தாள் யவனிகா. அவளை பார்த்ததுமே சமரனின் மனதில் 1000 இனிய மின்னல்கள் ஓடின. சில மாதங்களுக்கு முன்னால் நடந்தது நினைவுக்கு வந்தது. தாரகிய அரண்மனை பூங்காவில் சமரனின் அணைப்பில் தன்னை மறந்திருந்தாள் யவனிகா. 9 நட்சத்திரங்களை ஜெயிச்ச சமரனை நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேங்கிறத என்னால இன்னும் நம்பவே முடியல என்றாள் கொஞ்சலாக. அவள் நெற்றியில் முத்தமிட்டான் சமரன். ஏனோ சட்டென தள்ளி அமர்ந்தாள். என்னாச்சு யவி என்றான் சமரன். ஒருவேளை என்னோட சக்தி குறைஞ்சு வெறும் 5 நட்சத்திரத்துக்கு வந்துட்டா நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்க மாட்டல்ல என்றாள். அவள் கண்களில் நீர். சே, என்ன இப்படி பேசுற? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நான் உன்னை மனசார காதலிக்கிறேன் யவி. என் காதலுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன் என்றான் அவளது கூந்தலை சரி செய்தவாறே. நானும் அப்படிதான் சமரா. உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். 9 நட்சத்திரங்களை பெற்ற ராஜகுமாரன் தான் இந்த யவனிகாவின் கரங்களை கைப்பற்ற தகுதியானவன். அதனாலதான் நீ என் காதலன் என்றாள் யவனிகா. நினைவுகள் கலைந்தன. ஆசையோடு அவளை பார்த்தான் சமரன். மகா சக்கர தேர்வில் தோல்வி அடைந்துள்ள தன்னை ஆறுதல் படுத்ததான் யவனிகா வந்திருக்கிறாள் என எண்ணினான். அவளை பார்த்து புன்னகைத்தான். ஆனால் யவனிகாவின் முகத்திலோ எந்த சலனமும் இல்லை. வா மருமகளே, உன் பெற்றோர் எப்படி இருக்காங்க என்றார் அருணேந்திரர் தன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு. மன்னர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வணங்கவும் செய்யாமல் பேசினாள் யவனிகா. சமரனின் கண்கள் அவள் பார்வைக்காக ஏங்கின. ஆனால் அவள் திரும்பிக் கூட பார்க்கவில்லை. நான் சமரனுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கேன். அது ஒரு பானம். அதை குடிச்சா அவன் இழந்த சக்திகளை மீண்டும் பெறலாம் என்று சொல்லிக்கொண்டே தன் ஆட்களுக்கு சைகை செய்தாள். அவர்கள் ஒரு கண்ணாடி குப்பியில் இளஞ்சிவப்பு நிற திரவம் ஒன்றை கொண்டு வந்து வைத்தனர். இது மிலாஞ்சி பானம் தானே? இதை 9 நட்சத்திரங்கள் வென்ற அபராஜிதம் தானே குடிக்கணும். மற்றவங்க குடிச்சா அவங்க உசுருக்கே ஆபத்தாச்சே என்றார் அருணேந்திரர் கலவரமாக. ஆமா, இது மிலாஞ்சி பானமே தான். ஆனா நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? 11 வயசுலேயே சமரன் 9 நட்சத்திரங்களையும் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிதானே நீங்க எங்க ரட்சமலர் வம்ச அரண்மனைக்கு வந்து பொண்ணு கேட்டீங்க. இப்ப ஏன் தயங்கணும் என்றாள் யவனிகா கிண்டலாக. யவனிகாவின் நோக்கம் என்ன என்று அருணேந்திரருக்கு புரியவில்லை. நீ என்னமா சொல்ற? சமரனால இப்போ இதை அருந்த முடியாதே. மகா சக்கர தேர்வு முடிவை நீயே பார்த்திருப்பியே. பிறகுமா இதை நீ அவனை குடிக்க சொல்ற என்றார் அருணேந்திரர் ஆத்திரமாக. ஆம், குடிக்கத்தான் சொல்றேன் என்றாள் யவனிகா. இப்போது அவள் நோக்கம் சமரனுக்கு புரிந்து போனது. மகா சக்கர தேர்வில் வெறும் 3 நட்சத்திரங்களை பெற்ற தன்னை கல்யாணம் செய்து கொள்ள அவள் விரும்பவில்லை. அதனால்தான் மிலாஞ்சி பானம் அது இது என்கிறாள். மனது எரிந்தது அவனுக்கு. நிறுத்தி யவனிகா, எதுக்கு வீணா பேசுற? நீ சொல்ல வந்ததை வெளிப்படையாதான் சொல்ல. உனக்கே என்ன கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டம் இல்ல, நிச்சயத்தை முறிக்க வந்திருக்க, அதுதானே என்றான் சமரன் கோபமாக. என் வாயால நான் அப்படி சொல்லல. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். சமரன் சின்ன வயசுலயே 9 நட்சத்திரத்தை ஜெயிச்சது உண்மைன்னா அவன் இப்ப இந்த பானத்தை குடிக்கட்டும். இல்லைன்னா நீங்க சொன்னது பொய்ன்னு ஆயிரும் என்றாள் யவனிகா. அதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன சந்தேகப்படுறியா? சொல்லு யவனிகா, சொல்லு. நாம பேசினது பழகினது எல்லாத்தையும் எப்படி இவ்வளவு சீக்கிரமே மறந்துட்ட? எல்லாமே நடிப்பா? ச்சே, காதல்ன்ற பேர்ல என்னை எவ்வளவு பெரிய முட்டாளாக்கியிருக்க.
மனமுடைந்து பேசினான் சமரன். அவனது தோழி மேகராணியும் தந்தை அருணேந்திரனும் அவனது இந்த நிலையைக் கண்டு கலங்கினர். எதுக்கு வீண் பேச்சு? உணர்ச்சிகளை கடந்தவனா? பொய் சொல்லலன்னா சமரன் மிலாஞ்சி பானத்தை குடிக்க வேண்டியது தானே? அதை குடிச்சு தான் ஒரு 9 நட்சத்திரங்கள் வாங்கின சுத்தமான வீரன்னு நிரூபிச்சு காட்ட வேண்டியது தானே என்றாள் திமிராக. அவள் நெஞ்சிலும் சரி கண்ணிலும் சரி ஈரப்பசையே இல்லை. இப்போது பேசுவது தன்னோடு கொஞ்சி பேசிய அதே யவனிகா தானா என்ற சந்தேகம் வந்தது சமரனுக்கு. மன்னர் அருணேந்திரருக்கு கண்கள் சிவந்தன. நீ என்ன உளர்ற? பொய் சொன்னோமா? நாங்களா? தாரகிய வம்சத்துக்கு அந்த நிலைமை வரவே வராது என்று கத்தினார் அருணேந்திரர். அப்பா, நீங்க ஏன் இவ கூட பேசி உங்களை கீழே இறக்கிக்கிறீங்க? நானே பேசுறேன் என்றான் சமரன். பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, மிலாஞ்சி பானத்தை குடி, இல்லன்னா நீ ஆண் மகனே இல்ல என்று நிறுத்தினாள் யவனிகா. அதை கேட்ட அனைவரும் கொதித்து எழுந்தனர். சமரன் கையசைத்து அனைவரையும் அமைதிப்படுத்தினான். அவள் கூறிய அந்த ஒற்றை சொல் சமரனை உயிரோடு நெருப்பில் வைத்து எரித்தது போல் அவன் தன்மானத்தை சுட்டது. யவனிகா, இன்னைக்கு நான் சக்தி இல்லாதவன். மகா சக்கர தேர்வுல வெறும் 3 நட்சத்திரங்கள் மட்டுமே பெற்றவன். ஆனா என் நிலைமை இப்படியே இருக்காது. நிச்சயம் நான் ஒரு நாள் என் பழைய சக்தியை மீட்டெடுப்பேன். 9 நட்சத்திரங்களை வென்று அபராஜிதன் பட்டத்தை அடைவேன். அப்ப நீ மட்டும் இல்ல, மத்தவங்க எல்லாரும் என்னை நிமிர்ந்துதான் பார்க்கணும். எனக்கு இந்த பானம் தேவையில்லை என்றான் சமரன் மனதில் வலியோடு. சபாஷ், இப்போ உன் தகுதி என்னன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கு. என் வேலை சுலபம். என் தகுதி என்னன்னு தெரியுமா? போன மாசம் எங்க நாட்டுல நடந்த மகாசக்கர தேர்வுல 8 நட்சத்திரத்தை ஜெயிச்சவனா. பல வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, போன மாசம். புரிஞ்சுதா என்றாள் அழுத்தம் கூடிய குரலில். அவள் சொல்லாமல் விட்டதை புரிந்து கொண்டான் சமரன். அவன் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடியது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் மேலே மேலே பேசினாள் யவனிகா. அது மட்டும் இல்ல, ரட்சமலர் வம்சத்துக்கே அடுத்த தலைவியாக போறவளும் நான் தான். அப்படிப்பட்ட நான் உன்னை போல பலவீனமான கோழையை எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? நீயே சொல்லு என்றாள் யவனிகா. அப்படின்னா நீ என்ன, அதாவது சமரனை விரும்பல, 9 நட்சத்திரங்களை ஜெயிச்ச ஒருத்தனை தான் விரும்பி இருக்க, அப்படிதானே? உன் காதல் வார்த்தைகள் எல்லாமே போய் என்ன நீ ஏமாத்தி இருக்க என்றான் சமரன். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல சமரன். நான் எதையுமே யோசிச்சுதான் முடிவெடுப்பேன். நாங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டது 9 நட்சத்திரம் ஜெயிச்ச சமரனோட தான், சக்தியே இல்லாத இந்த வெத்து வேட்டு இளவரசனோட இல்ல. சரி, இனி எப்ப முயற்சி செஞ்சு பழையபடி உன் சக்தியை திரும்ப பெறுவ? சொல்லு, இதெல்லாம் நடக்கிற விஷயமா என்றாள் யவனிகா அலட்சியமாக. அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே நின்றிருந்தான் சமரன். அனைவர் முன்னிலையிலும் தாரகிய வம்சத்தவர்களை பார்த்து பொய் பேசுபவர்கள் என்றும் சமரனை பலவீனமான கோழை என்றும் யவனிகா பேசியது மனதில் பெருத்த அவமானத்தையும் அனலையும் ஏற்படுத்தியது சமரனுக்கு. தந்தையின் முகத்தை பார்த்தான். அவமானத்தால் சிவந்திருந்ததோடு தலைகுனிந்தும் அமர்ந்திருந்தார் மன்னர் அருணேந்திரர். எல்லாவற்றுக்கும் மேலாக இதெல்லாம் நடக்கும் விஷயமா என்றால் என்ன அர்த்தம்? நான் என்ன அத்தனை கேவலமானவனா? யவனிகா போன்ற அழகியை அடைய எனக்கு தகுதி இல்லையா? சுய இரக்கம் பரவியது சமரனுக்குள். மகா சக்கர தேர்வின் முடிவால் காதலுமா மாறிவிடும் என்று எண்ணினான். ஒரே நாளில் தன் நிலை ஒரு வாழ தகுதி இல்லாதவன் போல ஆகிவிட்டதே என நொந்து கொண்டான். யவனிகா, உன் முடிவுதான் என்ன என்றான் சமரன் பரிதாபமாக. அவன் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. யவனிகா சம்பந்தத்தை முறித்துக் கொள்ளும் அளவுக்கு நான் கீழே இறங்கி விட்டேனா? என்னால் என் தந்தைக்கும் தாரகிய வம்சத்துக்கும் தீராத களங்கத்தை ஏற்படுத்தி விட்டேனோ? இனி பாஞ்சால நகரத்து மக்கள் என்னை எதற்கும் உதவாதவன் என்று முடிவு செய்து விடுவார்களோ என்று தாழ்வான எண்ணங்களால் அவனது மனம் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது. எத்தனை தடவை சொல்றது? நீ மிலாஞ்சி பானத்தை குடிச்சு அபராஜிதன்னு நிரூபிக்கலன்னா நான் இந்த சம்பந்தத்தை முறிச்சுக்குவேன், அவ்வளவுதான் தீர்மானமாக சொன்னாள் யவனிகா. ஒரே நாளில் தன் வாழ்க்கை இப்படி சின்னாபின்னமாகும் என்று கனவிலும் நினைக்காதிருந்த சமரனுக்கு யவனிகாவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் 1000 ஈட்டிகளை கொண்டு தாக்குவது போல் வலித்தது. ஒரு முடிவுக்கு வந்தவன் இனி வாழ்வதை விட சாவதே மேல் என வேகமாக சென்று அந்த பானத்தை எடுத்து ஒரே மூச்சில் குடித்து விடலாம் என்று எண்ணி
கண்ணாடி குப்பியை உயர்த்தினான் சமரன். வால் நட்சத்திரம் மீண்டும் வானில் மின்னியது. சாவதே மேல் என சமரன் மிலாஞ்சி பானத்தை குடிக்கப் போக அப்போது ஒரு கை வேகமாக வந்து அதை தட்டிவிட்டது. நீ என்ன பைத்தியமா சமரா? யாரோ ஒருத்திக்காக உன் உயிரை ஏன் நீ போக்கிக்கணும்? இவன் உனக்கு தகுதியே இல்லாதவ, நிறுத்து முதல்ல என்று கண்ணீர் வழிய கத்தினாள் மேகராணி. குப்பி கீழே விழுந்து உருண்டதும் தான் அருணேந்திரருக்கு மூச்சே வந்தது. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு நிச்சயம் செஞ்சவன் சாக போறான்னு தெரிஞ்சும் தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே, நீ மனுஷியே இல்ல என்றாள் மேகராணி. ஆஹாவென சிரித்தாள் யவனிகா. சரிதான் போடி, இவன்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். தப்பிச்சிட்ட சமரா, உன் தோழி உன்னை காப்பாத்திட்டா, இல்லனா போய் சேர்ந்திருப்ப. என்னை பொறுத்தவரை 9 நட்சத்திரத்தை அடைய முடியாதவன்லாம் ஆம்பளையே இல்ல. அதனால ரட்சமலர் வம்சத்துக்கே தலைவியாக போற எனக்கு சமமான ஆள் நீ இல்ல. போய் உனக்கேத்த பொண்ணா பாரு என்றாள் யவனிகா. அவமானத்தில் கூனி குறுகி நின்றான் சமரன். இந்தாங்க, நீங்க நிச்சயத்துக்கு போட்ட மோதிரம், இதை நீங்களே வச்சுக்கோங்க என்று கைவிரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி வீசினாள் யவனிகா. அது தூரப் போய் சமரனின் காலடியில் விழுந்தது. அதை குனிந்து எடுத்தான் சமரன். அவன் கண்களில் நெருப்பாக கோபம் கனன்றது. நில்லு என்றான் சத்தமாக. காவலர்களோடு திரும்பிச் சென்ற யவனிகா நின்றாள். என்ன பலவீனமானவன் கோழன்னு சொன்னியே, இப்ப நான் ஒரு சவால் விடுறேன், அதுக்கு நீ ஒப்புக்கிறியா என்றான் சமரன். சபா மண்டபத்தின் நடுவே வந்து நின்று கொண்டு என்ன என்பது போல் அலட்சியமாக பார்த்தாள் யவனிகா. இன்னையிலிருந்து 3வது வருஷம் என் கூட மோத நீ தயாரா? சொல்லு, நீ தயாரா? அந்த தைரியம் உனக்கு இருக்கா என்றான் சமரன். நான் தயார்தான், ஆனா போட்டியில நான் ஜெயிச்சா நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும், சம்மதமா என்றாள் யவனிகா வஞ்சமாக. நான் தோத்துட்டா நீ சொல்றபடியெல்லாம் கேட்கிறேன், ஆனா நான் ஜெயிச்சா நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும், இதுக்கு நீ சம்மதிக்கிறியா என்றான் சமரன். கிண்டலாக சிரித்தாள் யவனிகா. சம்மதம், ஆனா உன்னால என்னை ஜெயிக்கவே முடியாது. அந்த நினைப்ப சுத்தமா மறந்துடு. நான் தான் ஜெயிக்க போறேன், நீ என் அடிமையாக போற. அதை இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க என்றாள் யவனிகா திமிராக. உன் திமிருக்கு அளவே இல்லையா? நீ இன்னமும் ரட்சமலர் குலத்துக்கு தலைவி ஆகல, ஆனா அதுக்குள்ள என்னவோ ரொம்ப துள்ற. இன்னும் 3 வருஷத்துல நீ தோக்க போறது உறுதி, அதை யாராலையும் மாத்த முடியாது. முடிஞ்சா திமிர குறைச்சுக்கோ என்றாள் மேகராணி. திமிர் எங்க வம்சத்து சொத்து, உன்னை போல ஊர் பேர் தெரியாதவங்களுக்கு அது புரியாது. என்ன சமரா, எப்பவும் உயிர் தோழி இந்த நெட்டக்கோக்கு பின்னாலதான் ஒளிஞ்சிட்டு இருப்ப போல. 3 வருஷத்துக்கு பிறகாவது தைரியமா என்னோட மோதுவியா, இல்ல இவ்வளவு உனக்கு பதிலா மோத சொல்லுவியா என்றாள் யவனிகா சிரித்தபடியே. அதை கேட்டு அவள் காவலர்களும் சிரிக்க ஒரே நேரத்தில் மேகராணியும் சமரனும் அவள் மேல் பாய்ந்தனர். நிறுத்துங்கள் என்று கத்தினார் அருணேந்திரர். ஆனால் அதற்குள் யவனிகாவின் காவலர்கள் தங்கள் சக்தியை பயன்படுத்தி இருவரையும் கீழே தள்ளிவிட்டனர். உன்னால இவங்களையே சமாளிக்க முடியல, எப்படி இன்னும் 3 வருஷத்துல என்னோட மோத போறன்னு நல்லா யோசிச்சு சொல்லு. நீ போட்ட சவால் உண்மைதானே என்றாள் யவனிகா நக்கலாக. காவலர்களால் தாக்கப்பட்டு கீழே கிடந்த சமரன் தோளை தட்டிக்கொண்டு எழுந்து நின்றான். இன்னைக்கு என் நேரம் இப்படி இருக்கலாம், ஆனா என்னைக்கும் இப்படியே இருக்காது. நான் மகா சக்கர தேர்வுல திரும்பவும் 9 நட்சத்திரம் ஜெயிப்பேன், அபராஜிதன் ஆவேன், உன்னோடையும் மோதுவேன். அப்ப நீ எப்படி கேவலமா தோக்க போறன்னு உன்னோட வம்சமே வேடிக்கை பார்க்கும். போட்ட சவால் போட்டதுதான். 3 வருஷத்துல நான் பழைய சமரனா வந்து உன் முன்னாடி நிக்கல, நான் தாரகிய வம்சத்தை சேர்ந்தவன் இல்ல என்றான் சமரன். அவன் குரல் அந்த சபா மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. அருணேந்திரர் மார்பை பிடித்துக்கொண்டு வேதனையோடு இடிந்து அமர்ந்தார். ஆனால் அதையெல்லாம் கவனம் செய்யாத யவனிகா நேராக ரட்சமலர் அரண்மனையை அடைந்தாள். அதற்குள் தாரகிய அரண்மனையில் நடந்த விஷயங்களை தன் தூதர்கள் மூலமாக அறிந்து கொண்டார் யவனிகாவின் தந்தை பிரதாபகேசரி. நில்லு யவனிகா, எங்களை கேட்காம நீ என்னென்னவோ செஞ்சுட்டு வந்திருக்க என்றார் பிரதாபகேசரி. தன் அறையில் இருந்த ஒரு நாற்காலியில் அவர் அமர்ந்திருந்தார். கூடவே யவனிகாவின் தாயும் அவர் மனைவியுமான சுஜாதா தேவி நின்றிருந்தார். இருவர் முகங்களிலும் கோபம் பிரதிபலித்தது. தந்தை அழைத்தவுடனே
தன்னோடு வந்திருந்த காவலர்களை அனுப்பிவிட்டாள் யவனிகா. அவர்கள் முன்னிலையில் குடும்ப விஷயங்களை பேசுவது அவருக்கு பிடிக்காது என்று அவளுக்கு தெரியும். என்ன சொல்றீங்கப்பா? நான் எதுவுமே தப்பா செய்யலையே என்றாள் யவனிகா. நீ தாரகி அரண்மனைக்கு போய் கல்யாண சம்பந்தத்தை முறிச்சிட்டு வந்துட்டியாமே, உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்றாள் அம்மா சுஜாதா. அம்மா, அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியல, அதான் இப்படி பேசுறீங்க. இன்னைக்கு பாஞ்சால நகரத்துல மகா சக்கர தேர்வு நடந்தது. அதுல சமரன் வெறும் 3 நட்சத்திரங்களை தான் ஜெயிச்சான், தெரியுமா? அது தெரிஞ்சிருந்தா நீங்களே இந்த சம்பந்தத்தை நிறுத்தியிருப்பீங்க என்றாள் யவனிகா. தெரியும் என்றார் பிரதாபகேசரி சுருக்கமாக. வியப்படைந்தாள் யவனிகா. தெரியுமா? தெரிஞ்சுமா நீங்க என் மேல கோபமா இருக்கீங்க என்றாள் யவனிகா. அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. விஷயத்தை எடுத்துச் சொன்னால் தான் செய்ததுதான் சரி என்று சொல்வார்கள் தன் பெற்றோர்கள் என்று எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் இங்கே நிலைமை தலைகீழாக இருந்தது. உனக்கும் சமரனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா நாங்க பெரியவங்க சேர்ந்துதான் முடிவு செஞ்சோம். அதுபடி நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயா போய் சம்பந்தத்தை முறிச்சுக்கிறதா பேசிட்டு வந்திருக்கியே, அறிவில்ல உனக்கு? கல்யாணங்கிறது என்ன சின்ன குழந்தை விளையாட்டா என்றார் பிரதாபகேசரி. தந்தை அப்படி கேட்டதும் கோபம் தலைக்கேறியது யவனிகாவுக்கு. எனக்கு அறிவு நிறைய தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு தான் அறிவில்ல என்றாள் யவனிகா. அவளது தாய் அதை கேட்டு கையை ஓங்கிக் கொண்டு வந்து விட்டாள். சரியான நேரத்தில் தடுத்து விட்டார் பிரதாபர். இல்லை என்றால் யவனிகாவின் கன்னத்தில் சரியான அடி விழுந்திருக்கும். யாருக்கிட்ட என்ன பேசுற? மரியாதையே கிடையாதா? அத்தனை திமிராயிடுச்சா உனக்கு என்று கத்தினார் சுஜாதா. பொறுமையாயிரு சுஜா, நான் பேசிக்கிறேன் என்ற பிரதாபர் யவனிகாவின் பக்கம் திரும்பினார். இத பாரு யவனிகா, அங்க போறதுக்கு முன்னால நீ எங்க கிட்ட ஒரு வார்த்தை ஏன் சொல்லல? என்கிட்ட சொல்ல பயமா இருந்ததுன்னா அம்மா கிட்டயாவது சொல்லி இருக்கலாம்ல என்றார் அமைதியாக. எதுக்குப்பா சொல்லணும்? அவன் வெறும் 3 நட்சத்திரங்களை தான் ஜெயிச்சிருக்கான். ஆனா நான் 8 நட்சத்திரங்களை ஜெயிச்சவோப்பா. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களே இந்த முடிவை தான் எடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அம்மா அடிக்க வராங்க, நீங்க திட்டுறீங்க. எப்படிப்பா அந்த கோலையை கட்டிக்க முடியும் என்றாள் அழுகை கலந்த குரலில். மகளின் கண்களில் தெரிந்த கண்ணீரை பார்த்ததும் மனம் இளகியது தந்தைக்கு. இல்லடா கண்ணு, உனக்கு பிடிக்காததை நாங்க செய்வோமா? ஆனா நீ அவசரப்பட்டிட்டியோன்னு தோணுது என்றார் பிரதாபகேசரி. இல்லப்பா, நான் அவசரப்படவே இல்லை. நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்றாள் யவனிகா அழும் குரலில். தந்தையிடம் எப்படி பேசினால் அன்பும் அனுதாபமும் கிடைக்கும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அப்படி இல்லம்மா, அபராஜிதன் பட்டத்தை ஜெயிச்ச ஒருத்தனுக்கு திடீர்னு சக்தி கம்மியாகுதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? அது தெரியாம நாம என்று இழுத்தார் பிரதாபகேசரி. என்னங்க, இவகிட்ட என்ன நீங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க என்றாள் சுஜாதா. நீ சும்மா இருக்க மாட்டியா சுஜா? நான் பேசிட்டு இருக்கேன்ல. இத பாருடா யவி, ஏதோ ஒரு காரணத்துக்காக சமரனோட சக்தி குறைஞ்சிருக்குனே வச்சுப்போம். திரும்பவும் சில வருஷத்துல அவன் தன்னை நிரூபிச்சான்னா உனக்கு என்ன பிரச்சனை? அவனை நீ தாராளமா கல்யாணம் செஞ்சுக்கலாமே என்றார் பிரதாபகேசரி. அதை கேட்கவே பிடிக்கவில்லை யவனிகாவுக்கு. ஆமா, இதுதான் எங்க முடிவு. நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு, போதும். ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் சுஜாதா. சின்ன பொண்ணு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சம்பந்தத்தை முறிச்சுக்கிட்டா. எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறா. நீ ஏன் கோவப்படுற சுஜா? யவனிகா, நீ உன்னோட அறைக்கு போய் ஓய்வு எடுத்துக்கோ கண்ணு என்றார் அப்பா அன்பாக. தனது அறைக்கு திரும்பிய யவனிகா யோசனையில் ஆழ்ந்தாள். இன்னமும் என்ன சின்ன குழந்தைன்னு நினைச்சிருக்காங்க அப்பாவும் அம்மாவும். கேவலம் 3 நட்சத்திரம் தான் ஜெயிச்சிருக்கான் சமரன். இதெல்லாம் ஒரு தகுதியா? என்னோட தளபதிகள் கூட குறைஞ்சபட்சம் 4 அல்லது 5 நட்சத்திரம் ஜெயிச்சிருக்காங்க. என்னோட தகுதி 8 நட்சத்திரம். நான் கடுமையா பயிற்சி செஞ்சா நானே கூட 9 நட்சத்திரத்தை ஜெயிக்கலாம். அப்படிப்பட்ட நான் எதுக்கு சமரனை கல்யாணம் செஞ்சுக்கணும்? ஏதோ காரணமா சக்தி குறையுதான், சில வருஷத்துல திரும்பவும் வருமா. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஏதோ யோசனையில் எழுந்து வந்து ஜன்னல் அருகில் நின்றாள். மாலை நிலா அவள் மேல் வெளிச்சத்தை வீசியது. அந்த இதமான நிலா வெளிச்சத்தில் பார்க்க ஒரு அழகு சிலை போல் இருந்தாள் யவனிகா. கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தின் அழகில் அவளே மயங்கினாள். என்ன மாதிரி அழகும் சக்தியும் இருக்கிற ஒருத்தி எதுக்கு கேவலம் சமரனை போல சக்தியே இல்லாதவனை கல்யாணம் செஞ்சுக்கணும்?
இது என்னோட வாழ்க்கை. இதை நான் தான் முடிவு செய்யணும். அப்பாவும் அம்மாவும் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்று எண்ணிக்கொண்டாள். அதே நேரம் இன்னொரு எண்ணமும் வந்தது. ஒருவேளை அப்பா சொல்ற மாதிரி சில வருடங்களுக்கு பிறகு சமரனுக்கு சக்தி திரும்ப கிடைச்சு 9 நட்சத்திரங்களையும் பெற்று அவன் அபராஜிதம் பட்டத்தை ஜெயிச்சிட்டான்னா அது கூட பரவாயில்ல. எனக்கு சவால் விட்ட மாதிரி என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான்னா என்ன ஆகுறது? அவன் சொன்னது எல்லாம் நான் கேட்கணுமே. நிச்சயம் என்ன ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துவான். பழிக்கு பழி வாங்கி அவமானப்படுத்துவான். அந்த நிலைக்கு நான் ஆளாகணுமா? அதுக்கப்புறம் என்னால ரட்சமலர் வம்சத்துக்கு தலைவியா ஆகவே முடியாது. என் கனவுகள் எல்லாமே வீணா போயிடும். வாழ்க்கையே நரகம் ஆயிடும். என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். அவள் மனதில் ஒரு குறுக்கு யோசனை தோன்றியது. சமரனுக்கு சக்திகள் திரும்ப கிடைச்சாதானே இதெல்லாம் நடக்கும். அப்படி கிடைக்க விடாம பாத்துக்கிட்டா அவனால என்ன ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு அவன் எல்லா விஷயத்திலையும் தோத்து போய்கிட்டே இருக்கணும். அதுதான் வழி என்று எண்ணிக்கொண்டு தனது நம்பிக்கையான காவலாளி நிகண்டனை அழைத்தாள். இன்னையிலிருந்து இப்போ இருந்து நீ சமரனை நிழல் போல தொடரணும். ஆனா நீ தொடர்றது அவனுக்கு தெரியவே கூடாது. அங்க என்ன நடக்குது, யார் வராங்க பேசுறாங்க, இதையெல்லாம் ஒண்ணு விடாம நீ எனக்கு சொல்லணும். சமரனுக்கு எந்த மோதல்லையும் தோல்விதான் கிடைக்கணும். இனிமே இதுதான் உன் வேலை. இப்பவே நீ உன் வேலையை ஆரம்பி என்றாள் யவனிகா. தலைவணங்கி விட்டு சென்றான் நிகண்டன். அங்கே தாரகிய அரண்மனையில் மனவேதனையில் இருந்தான் சமரன். தன்னை பார்ப்பவர்கள் அனைவருமே கிண்டல் செய்வது போல தோன்றியது அவனுக்கு. யாராவது வேறு எதற்காவது சிரித்தால் கூட தன்னை பற்றி கேலி செய்துதான் சிரிக்கிறார்கள் என்று கோபம் வந்தது. மனதில் சுத்தமாக நிம்மதியே இல்லை. இங்கேயே இருந்தால் யாரையேனும் அடித்து விடுவோம் என்று பயந்து கால் போன போக்கில் நடந்தான். அவன் அரண்மனையை விட்டு வெளியே வரவும் அவனது தோழி மேகராணி ஓடி வந்தாள். நானும் வரேன் சமரா என்றாள். நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது மேகா. தயவு செஞ்சு என் கூட வராத, என்னை தனியா விடு என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்தான் சமரன். அவன் மனநிலையை புரிந்து கொண்ட மேகராணி, சரி பத்திரமா போ, ஆனா திரும்பி வந்துடு என்று அவனை ஆறுதலாக அணைத்தவள் மீண்டும் தன் அரண்மனைக்குள் சென்று விட்டாள். எங்கெங்கோ சுற்றிய சமரனின் கால்கள் தானாக தன் தாயின் சமாதியை நோக்கி நடந்தன. அங்கே போனதும் தான் மனதுக்கு இனம் புரியாத ஒரு நிம்மதி கிடைத்திருப்பதாக நம்பினான் அவன். சமாதியின் மேல் இருந்த பழைய பூக்கள், உதிர்ந்த இலைகளை அகற்றினான். மனம் வேதனையில் தவித்தது. அம்மா, எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் வரணும்? ஏன் என் சக்தி குறைஞ்சது? எதனால குறைஞ்சது? இனிமே எனக்கு சக்தி திரும்ப வரவே வராதாமா? இப்படியே போனா 3 வருஷம் கழிச்சு கூட யவனிகாவை என்னால ஜெயிக்க முடியாது. நான் என்ன செய்வேம்மா? எப்படி என் சக்திகளை நான் அதிகரிச்சுக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. ஏமா என்னை விட்டுட்டு போன? நீ இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்று வாய்விட்டு புலம்பியவனின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. தாயின் சமாதியில் தலை வைத்து சாய்ந்து கொண்டான். இழந்த சக்தி எனக்கு திரும்ப கிடைக்கலன்னா மற்றவங்க எதிர்த்தாப்புல அப்பாவுக்கு எவ்வளவு அவமானம். அப்படி ஒரு நிலைமை வர நான் காரணமா இருக்க மாட்டேன். அதுக்கு பதிலா நான் உசுரையே விட்டுறது நல்லது இல்ல? ஆமா, அப்படிதான் செய்யணும். நான் உசுரை விடுறதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஆமா, அப்படிதான் செய்யணும். நான் உசுரை விடுறதுதான் எல்லாருக்கும் நல்லது. அவன் பேச பேச தொண்டை அடைத்தது. சற்றே தன்னை சமாளித்துக் கொண்டான். ஆனால் மீண்டும் வேதனை சூழ்ந்தது. அப்படி உசுரையும் விட முடியாது. ஏன்னா நான் இறந்து போய் சொர்க்கத்துக்கு வந்தா அங்க இருக்கிற உங்ககிட்ட எப்படி என் முகத்தை காட்டுவேன்? அந்த துரோகி யவனிகா சொன்ன மாதிரி என்னை இந்த உலகம் தற்கொலை பண்ணிக்கிட்ட கோழன்னு தானே அப்பவும் சொல்லும். சாகவும் முடியாம வாழவும் பிடிக்காம நான் ஏன் இப்படி இருக்கேன்? இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏன் வரணும்? நீங்க 2 பேரும் பெருமைப்படும்படியா நான் இது வரைக்கும் எதுவும் செய்யலையம்மா என்று உரக்க கத்தியபடி கைகளை மூடி தரையில் ஓங்கி ஓங்கி குத்தினான் சமரன். கற்களும் மண்ணும் குத்தி ரத்தம் வழிந்ததை கூட அவன் பொருட்படுத்தவில்லை. ஏதாவது அதிசயம் நடந்தாதான் எனக்கு சக்தி கூடும், இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சிரும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னால தாங்கவே முடியலையே என்று அரற்றியபடியே குத்திக் கொண்டிருந்தான். அப்போது இடி இடித்தது. காற்றும் வேகமாக சுழன்று அந்த இடமே புழுதியும் காய்ந்த இலைகளுமாக பறந்து அந்த கல்லறையை சுற்றி சுற்றி வந்தது. சமரன் அதை சமாளிக்க முடியாமல்
அம்மாவின் கல்லறையிலேயே கண்களை இறுக மூடிக்கொண்டு கிடந்தான். சில நிமிடங்களுக்குப் பிறகு இரைச்சல் அடங்கி காற்று செயல் இழந்து ஒரு பேரமைதி உண்டானது. அதுவரை வானில் ஒளிர்ந்து கொண்டிருந்த வால் நட்சத்திரம் இறுதியாக ஒருமுறை மின்னி மறைந்தது. அதற்கு பின் அது தோன்றவே இல்லை. நீண்ட அமைதிக்குப் பின் சமரா, சமரா என்று மெல்ல ஒலிக்கத் தொடங்கியது ஒரு அசரீரியின் குரல். அதிர்ந்து நிமிர்ந்தான் சமரன். நான் பேசுறது கேக்குதா சமரா என்று அந்த கம்பீரமான குரல் மீண்டும் அவன் காதருகில் கேட்டது. துள்ளி எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தான் சமரன். அங்கே அவனைத் தவிர வேறு யாருமே இல்லை. யார் பேசினது என்றான். பதட்டப்படாத, நான் தான் பேசினேன். நிதானமாக பதில் சொல்லியது அந்த 60 வயது மதிக்கத்தக்க ஓர் ஆணின் குரல். நீ ஏதோ பெரிய சங்கடத்துல மாட்டிக்கிட்ட போல, என்னால உனக்கு உதவி செய்ய முடியும் என்றது அந்த குரல் மீண்டும். இம்முறை மிகவும் எச்சரிக்கையான சமரன் மரங்களின் மறைவில் சமாதியின் அந்த பக்கம் என எல்லா இடங்களில் தேடினான். ஆனால் யாருமே இல்லை. என்னை ஏன் எங்கெங்கேயோ தேடுற சமரா? இதோ உன் வலது கை விரல்ல இருக்கிற உன் மோதிரத்துல தான் நான் இருக்கேன் என்று அந்த குரல் மீண்டும் ஒலித்தது. தனது வலது கையில் இருந்த கருமை நிற வைரக்கல் பதிக்கப்பட்ட தன் மோதிரத்தை பார்த்தான் சமரன். அவன் தாய் அவனுக்கு கொடுத்த இறுதி பரிசு அந்த மோதிரம். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மோதிரத்தில் சில அதிர்வுகள் தோன்றின. கொஞ்சம் பதட்டமாக ஆனான் சமரன். இடது கையால் வலது கையில் இருந்த மோதிரத்தை மூடி அதிர்வுகளை நிறுத்த முயற்சித்தான். அதே கணம் தட்டென்ற சத்தத்தோடு மிகவும் பலமாய் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தான். அவன் கண் முன்னால் மோதிரத்திலிருந்து வெண்மையான புகை போன்ற நிழல் உருவம் ஒன்று உருவாக ஆரம்பித்தது. அந்த இடமே வெண்புகையால் சூழப்பட்டது. அதிர்ச்சியில் சமரனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. யார் 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 நீங்க என்றான் குழறலாக. என்று சிரித்தபடி அந்த நிழல் உருவம் சமரனை காற்றின் வேகத்தில் சுற்றி வர ஆரம்பித்தது. ஒரு கணம் அந்த உருவம் அவன் முன்னால் நின்றது. அடுத்த நொடியே வேகமாக சுழன்று அவனுக்கு பின்னால் போய் நின்றது. அதற்கேற்றபடி அவனும் அங்கும் இங்கும் மாறி மாறி திரும்ப வேண்டியதாயிற்று. ஒரு இடத்துல நில்லுங்க, யார் நீங்க? என் மோதிரத்துக்குள்ள எப்படி வந்தீங்க என்று நடுக்கத்துடன் கத்தினான் சமரன். சட்டென அவன் முன் வந்து நின்றது அந்த 6 அடி வெண்புகை உருவம். மோதிரத்திலிருந்து வெளிப்பட்ட வெண் உருவத்தை பார்த்த சமரன், ஒரு இடத்துல நில்லுங்க, யார் நீங்க? என் மோதிரத்துக்குள்ள எப்படி வந்தீங்க என்றான் நடுக்கத்துடன். ஒரு வழியாக அந்த வெண்மையான நிழல் உருவம் ஒரு இடத்தில் நின்றது. நீண்ட வெண்தாடியுடன் வெள்ளை அங்கியில் ஒரு தேவதூதரை போல் ஒரு முதியவர் காட்சியளித்தார். பழுத்த அனுபவமும் தெளிந்த ஞானமும் அவர் கண்களில் ஒளிர்ந்தது. புன்சிரிப்புடன் கூடிய குறும்புடன் தாடியை தடவியபடியே பேச ஆரம்பித்தார். நான் யாருன்னு தெரிஞ்சு நீ இப்ப என்ன பண்ண போற சமரா? தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும் தெரிஞ்சுக்கோ, போதும். உன்னை பத்திரமா பாதுகாக்கத்தான் நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோயேன். உனக்கு எந்த கவலையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என் கடமை என்று சொல்லிவிட்டு எதற்கோ சிரித்தது அந்த உருவம். எதுக்கு சிரிக்கிற என்றான் சமரன். ஒண்ணுமில்ல, உண்மையை சொன்னா நீ எனக்கு உதவிதான் செஞ்சிருக்க. கடந்த 3 வருஷமா உன் மோதிரத்துல பத்திரமா வச்சிருந்த. இப்போ தூக்கத்துல இருந்தும் எழுப்பி விட்டுட்ட. அதுக்கு என் நன்றி. ஆனா நீ சாதாரண ஆள் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு சிறப்புத்தன்மை உன்கிட்ட இருக்கு. என்னதுன்னு தான் என்னால சரியா சொல்ல முடியல. ஆனா ஏதோ ஒன்னு இருக்குன்றது மட்டும் உறுதி என்றது அந்த உருவம். ஓஹோ, கடந்த 3 வருஷமா என் மோதிரத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருந்தியா? உன்னாலதான் எனக்கு சக்தி குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நேத்தைக்கு மகா சக்கர தேர்வுல எனக்கு 3 நட்சத்திரம் கிடைச்சதுக்கும் நீதான காரணம். எதுக்கு நீ அப்படி செஞ்ச என்றான் சமரன் கோபமாக. அதை கேட்டு இன்னும் பெரிதாக என்று சிரிக்க ஆரம்பித்தது அந்த நிழல் உருவம். நீ சிரிக்கிறத பார்த்தா நான் நினைச்சது சரிதான். உன்னாலதான் என் சக்திகள் குறைஞ்சுகிட்டே வந்திருக்கு. உன்னாலதான் நான் பாஞ்சால நகரத்தில் இருக்கிற மக்கள் முன்னால் அவமானப்பட்டு இப்போ நிக்கிறேன் என்றான் கோபத்தை மிகவும் கட்டுப்படுத்தியபடி. ஆனால் இன்னமும் அந்த நிழல் உருவம் சிரித்துக் கொண்டுதான் இருந்தது. முதலில் அப்பாவி போல தெரிந்த அந்த உருவத்தின் முகம் இப்போது பயங்கரமாக இருப்பதாக தோன்றியது சமரனுக்கு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ நக்கலா சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்
இரு உன்னை எப்படி அழிக்கிறேன்னு என்று கத்தியபடி கோபம் எல்லை மீற தன் அன்னையின் இறுதி பரிசு என்று கூட பார்க்காமல் மோதிரத்தை கழற்றி தூர வீசினான் சமரன். அவனது ஆத்திரமான செயலை பார்த்து சிரிப்பதை நிறுத்தியது அந்த உருவம். நடந்தது நடந்து போச்சு. இப்படி கோபப்பட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமா? நான் சொல்றபடி நீ கேட்டால் உனக்கு தான் நல்லது. என்னால பல நன்மைகள் உனக்கு உண்டாகும் என்றது அந்த நிழல் உருவம். என் சக்திகளை குறைச்சிட்டு அவமானப்படவும் வச்சுட்டு உதவுறேன்னு வேற சொல்றியா? உனக்கு என்ன வேணும் என்றான் சமரன் கோபமாக. சற்றே நெருங்கி வந்த அந்த உருவம் காற்றில் நின்றது. அப்படி கேளு, நான் விளக்கமா சொல்றேன். முதல்ல இந்த மோதிரத்தை போட்டுக்கோ, அதுல எனக்கு இடமும் கொடு. அதுக்கு பதிலுக்கு அந்த உருவம் பேசி முடிக்கும் முன்னரே சமரன் குறுக்கிட்டான். முடியாது, இனிமே அந்த மோதிரத்தை நான் போட்டுக்கவே மாட்டேன். நீ இருப்பேன்னு தெரிஞ்சோ அதை போட்டுக்க நான் என்ன பைத்தியமா இல்ல முட்டாளா என்றான் சத்தமாக. காற்றிலிருந்து மோதிரத்தை மீண்டும் வரவழைத்து அதை சமரனின் கண்கள் முன்னால் ஆட்டியபடியே பேசியது அந்த நிழல் உருவம். ரொம்ப பேசாத. பாஞ்சால நகரத்துல நீ தலைநிமிர்ந்து நடக்கணுமா வேண்டாமா? 3 நட்சத்திரத்துல இருந்து திரும்பவும் 9 நட்சத்திரம் வரவும் சக்தி உயரணுங்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? திரும்பவும் அபராஜிதன் பட்டத்தை ஜெயிச்சு உங்க அப்பாவுக்கு பெருமை தேடி தரணுங்கிற ஆசையும் இல்லையா என்றது அந்த உருவம். அது பேச பேச சமரனின் நெஞ்சு வேகமாக துடித்தது. பின் சமாதானமானவன், பின் என்னதான் சொல்கிறது இந்த நிழல் உருவம், கேட்போமே என்று முடிவு செய்து கொண்டான். தான் பேசுவதை கேட்கிறான் சமரன் என்று தெரிந்ததும் மீண்டும் பேச ஆரம்பித்தது அந்த நிழல் உருவம். என் உதவி இல்லாமலே கூட உன்னால 9 நட்சத்திரங்களை ஜெயிக்க முடியும் தான். ஆனா அதுக்கு தேவையான சமயம் உன்கிட்ட இப்ப இருக்கா? அது மட்டும் இல்ல, உனக்கு வயசு 20. இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான் உனக்கு சமயம். இந்த ஒரு வருஷத்துல 3ல இருந்து 7 நட்சத்திரம் வரையிலும் கூட உன்னால முன்னேற முடியாது. ஒருவேளை 21 வயசுல உன்னால 7 நட்சத்திரங்களை ஜெயிக்க முடியலன்னு வச்சுக்கோ. பாஞ்சால நாட்டு சட்டப்படியும் தாரகீய வம்ச வழக்கப்படியும் நீ பாஞ்சால நாட்டில இருந்தே போயாகணுமே. உன்னை நாடு கடத்திடுவாங்களே. நிழல் உருவம் பேசியதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தான் சமரன். சற்று சுதாரித்தவன், ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றான் அதிர்ச்சியாக. எனக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும், இத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட தேவையே இல்லை. நான் சொல்றத மட்டும் கவனமா கேட்டுக்கோ என்றது நிழல் உருவம். வெறுமனே தலையை ஆட்டினான் சமரன். அடுத்த வருஷம் உனக்கு 21 வயசாயிடும். அப்ப பாஞ்சால நாட்டுல நடக்கிற இந்திர விழாவில் கலந்துக்கிட்டு நீ குறைஞ்சது 7 நட்சத்திரமாவது ஜெயிச்சாதா இங்க தொடர்ந்து வசிக்க முடியும். இதுலயும் கூட நீ தப்பிச்சிட்டேன்னு வச்சுப்போம். ஆனா அடுத்த 3 வருஷத்துக்குள்ள நீ யவனிகா கூட மோதியே ஆகணுமே. யவனிகாவை ஜெயிக்கிறதா சவால் விட்டுருக்கியே என்றது நிழல் உருவம். அவளை பத்தி பேசாத, நீ திமிரு பிடிச்சவ என்று கோபத்தில் கத்தினான் சமரன். அவனது கோபத்தை கண்டு மீண்டும் சிரித்தது அந்த நிழல் உருவம். கோபப்படுறதால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறமும் ஏன் கத்திக்கிட்டு இருக்க? இப்போ உண்மையான நிலை என்ன அதை புரிஞ்சுக்கோ. 3 வருஷம் கழிச்சு நீ யவனிகா கூட மோதிதான் ஆகணும். அதுக்கு தேவையான சக்தி இப்போ உன்கிட்ட இல்லைங்கிறது தான் உண்மையான உன்னோட நிலைமை என்றது நிழல் உருவம். உண்மை சுட்டது சமரனுக்கு. இப்போ என்னை என்னதான் செய்ய சொல்ற என்று மீண்டும் கத்தினான் சமரன். முதல்ல நான் சொன்னபடி மோதிரத்தை போட்டுக்கிட்டு அதுல எனக்கு இடம் கொடு. அப்புறம் பாரேன் உன் வாழ்க்கையை நான் எப்படி மாத்துறேன்னு. எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தெம்பையும் சக்தியையும் நான் தருவேன். இப்ப மாதிரி உன் சக்தியை குறைப்பேன் நான், நீ கவலைப்பட வேண்டாம். இனி அப்படி செய்ய மாட்டேன். ஏன் அப்படி செஞ்சேன்னு போக போக உனக்கே புரியும். நான் வந்துட்டேன்ல, இனி நீ எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லை என்றது அந்த உருவம். உன்னை நான் எதுக்கு நம்பணும் என்றான் சமரன். நல்லா யோசிச்சு பாரு சமரா, உனக்கு கெடுதல் செய்யறதால எனக்கு என்ன லாபம் இருக்க முடியும் என்றது அந்த உருவம். நல்லா இருக்கே நீ சொல்றது. நீதானே என் சக்தியை குறைச்ச. அதுல என்ன கிடைச்சதுன்னு உனக்கு தானே தெரியும். என்ன கேக்குற என்றான் சமரன் கோபமாக. வலிய வந்து உதவி செய்யறேன்னா அது உனக்கு பிடிக்கல. சரி, உங்க அம்மா உனக்கு இறுதி பரிசா கொடுத்த இந்த மோதிரத்துல இருந்து தானே நான் வந்தேன். அவங்க உனக்கு கெடுதல் செய்வாங்களா சமரா? நான் இருக்கிறது தெரிஞ்சுதான் உனக்கு இந்த மோதிரத்தை கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அவங்க என்ன உனக்கு துணையா தானே விட்டுட்டு போயிருப்பாங்க. யோசி சமரா, யோசி என்றது வெண்மையான நிழல் உருவம். சிந்தனையில் ஆழ்ந்தான் சமரன். என் தாய் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள்.
அவள் கொடுத்த மோதிரத்திலிருந்து வந்திருக்கிறது இந்த உருவம். நம்பித்தான் பார்ப்போமே. அதுவும் தவிர இழந்த சக்திகளை மீண்டும் பெற இதை விட்டால் வேற வழி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அவனுக்கு. சரி, நீ சொன்னபடியே செய்கிறேன் என்றான் வேண்டா வெறுப்பாக. அதை கேட்டதுமே அந்த நிழல் உருவம் சந்தோஷத்தில் அவனை வேகமாக சுற்றி சுற்றி வந்தது. அதன் வேகத்தை தாங்க முடியாமல் தரையில் மீண்டும் விழுந்தான் சமரன். என்ன பண்ற நீ? கொஞ்சம் ஒரு இடமா நின்னு பேச என்று சொல்லிக்கொண்டே எழுந்து நின்றான். அதற்கும் சிரித்தது அந்த உருவம். இவ்வளவு நேரம் வளவளன்னு என்னென்னவோ பேசினியே, உன் பேர் என்னன்னு சொன்னியா என்றான் சமரன். என் பேரு வருணமித்திரன். ஆனா நீ என்ன குருவே அல்லது குருநாதரே அப்படின்னு தான் கூப்பிடணும். நான் ஆசிரியர், நீ மாணவன். அந்த நினைப்பு இருக்கட்டும் என்றார் வருணமித்திரர். வயதிலும் அனுபவத்திலும் தன்னை விட பல மடங்கு மூத்தவரான வருணமித்திரரை மரியாதையாய் அழைப்பதில் என்ன தவறு என்று எண்ணிக்கொண்டான். அப்படியே கூப்பிடுறேன் குருவே. என்னோட பயிற்சியை எப்ப ஆரம்பிக்க போறீங்க என்றான் சமரன் ஆர்வமாக. கூடிய சீக்கிரமே ஆரம்பிச்சிடலாம் என்றார் வருணமித்திரர். சட்டென ஏதோ நினைவு வந்தவன் போல குருவை ஏறிட்டான் சமரன். உங்களுக்கு இத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கே, மிலாஞ்சி பானத்தை பத்தி தெரியுமா என்றான் சமரன் அவசரமாக. தெரியும் தெரியும், உலகத்திலேயே ரொம்பவும் கேவலமான பானம் அதுதான். அதை போல பல மடங்கு சக்தி தரக்கூடிய பானத்தை நான் தயார் செஞ்சு தரேன் உனக்கு. அமுத பானத்துக்கு ஈடானது. பேரு அமிர்ததாரா. நல்ல நேரம் வந்தாச்சு உனக்கு என்றார் வருணமித்திரர். அமிர்ததாராவா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதை குடிச்சா என்ன பலன் என்றான் சமரன். கேள்வி அதிகமாக கேட்குற நீ கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். போக போக நீயே தெரிஞ்சுப்ப. நான் சில மூலிகைகள் எழுதி தரேன், வாங்கிட்டு வா. அமிர்ததாரா பானம் தயாரானதும் சொல்கிறேன். குடிச்சு பார்த்துட்டு நீயே முடிவு பண்ணு, மிலாஞ்சியா அமிர்ததாராவான்னு என்று சொல்லிவிட்டு சில மூலிகைகளின் பெயர்களை காகிதத்தில் எழுதி அதை சமரனின் கைகளில் கொடுத்தார் வருணமித்திரர். அதை படித்ததும் சமரனின் கண்கள் பிதுங்கிவிட்டன. ஐயோ, நீ எழுதியிருக்கிற மூலிகையெல்லாம் விலை ரொம்ப அதிகமாச்சே. வாங்கிறதுக்கு குறைஞ்சது எங்க நாட்டு பணம் 800 தங்க நாணயம் தேவைப்படுமே. என்கிட்ட ஏது அவ்வளவு காசு என்றான் மெதுவாக. பானம் தயார் செய்ய இதெல்லாம் தேவை, அதுதான் என் வேலை. பணத்தை ஏற்பாடு பண்றது உன் வேலை. உன்கிட்ட காசே இல்லைன்னு தான் பரிதாபப்பட்டு விலை குறைஞ்ச மூலிகையா தான் எழுதுன. அதுக்கே அழுகிற. 800 தங்க நாணயம் ஏற்பாடு பண்ண முடியாத உன்னால நான் தயாரிக்க போற பானத்தோட விலை மதிப்பு தெரியாம பேசுற. அதை கேட்டா மயங்கியே விழுந்துருவ போல இருக்கே என்றார் குருநாதர். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே யாரோ அவர்களை நோக்கி வருவது போல தோன்றியது சமரனுக்கு. காலடி ஓசை கேட்டதும் அவசரமாக பேசினார் வருணமித்திரர். நான் திரும்பவும் மோதிரத்துக்குள்ள போறேன், நீ அதை போட்டுக்கோ. இன்னொரு விஷயம், மோதிரத்தை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ யார்கிட்டையும் சொல்லிடாத, புரிஞ்சுதா என்று சொல்லிவிட்டு மீண்டும் மோதிரத்துக்குள் நுழைந்து கொண்டான். காலடி யோசை மிகவும் பக்கத்தில் கேட்டது. யாராக இருக்கும் என்று யோசிக்கும் போதே அவனது தோழியான மேகராணி முகம் தெரிந்தது. என்னை தனியா விடுன்னு நீ சொல்லிட்ட, ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் நீ அரண்மனைக்கு வரல. எனக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு, அதான் வந்தேன் என்றாள் மேகராணி. நான் இங்கதான் இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் மேகா என்றான் சமரன் ஆச்சரியமாக. சின்ன வயசுல இருந்து உன்னை எனக்கு தெரியும் சமரா. உங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. உனக்கு மனசுக்கு சங்கடமா இருந்தா நீ உங்க அம்மாவோட சமாதிக்கு தான் வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள் மேகராணி. மென்மையாக அவளை நோக்கி அன்பாக சிரித்தான் சமரன். யாரு வேணா உன்னை விட்டு போகலாம் சமரா. உனக்கு எத்தனை சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு போக மாட்டேன், இது சத்தியம் என்றாள் மேகராணி அன்பாக. அவளது ஆதரவான வார்த்தைகளை கேட்டு மெல்லிய புன்னகை வந்தது சமரனுக்கு. ஆனால் அடுத்த கணமே மீண்டும் தனது கவலைகள் நினைவுக்கு வர முகம் வாடியது. என்னாச்சு சமரா? நல்லா சிரிச்ச, திடீர்னு முகம் மாறிடுச்சே என்றாள் மேகராணி. மேகா, உன்கிட்ட கொஞ்சம் பணம், அதாவது தங்க நாணயம் இருக்கா? செலவுக்கு வேணும் என்றான் மிகவும் தயங்கியபடி. அதை கேட்டு திகைத்து போனாள் மேகராணி. இத்தனை வருஷத்தில் சமரன் ஒருமுறை கூட பணம் வேண்டும் என்று கேட்டதே இல்லை. அவனுக்கு பணத்தேவை இருந்ததும் இல்லை. அப்படியே பணத்தேவை இருந்தால் கூட
தன் மகனுக்கு அவ்வப்போது பணம் கொடுத்து வந்தார் அருணேந்திரர். ஆனால் இன்று இவன் என்னை கேட்கிறானே என்று எண்ணிக்கொண்டாள் மேகராணி. அவள் பேச வாயை திறக்கும் முன்னே பேசினான் சமரன். அப்பாவை பணம் கேட்டு தொந்தரவு பண்ண எனக்கு இஷ்டம் இல்ல. ஏற்கனவே என்னால அவருக்கு எத்தனையோ அவமானம், மன வருத்தம். உனக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? என்ன வாங்க போற? என்கிட்ட சொன்னா நானும் கடை வீதிக்கு உன் கூட வந்து நல்லதா பார்த்து வாங்கி தருவேன்ல என்றாள் மேகராணி. உதவி செய்தவளிடம் கடுமையாக பேசவும் ஒரேடியாக மறுக்கவும் மனம் வரவில்லை சமரனுக்கு. தாராளமா வாயேன், சாதாரணமான ஜாமான்கள் தான். நாளைக்கு நாம 2 பேருமே பஜாருக்கு சேர்ந்து போய் வாங்கிட்டு வருவோம் என்றான் சமரன். புன்னகைத்தபடியே இருவரும் தாரகியே அரண்மனையை நோக்கி நடந்தனர். அதுவரையில் மரத்தின் பின்னால் ஒளிந்திருந்த யவனிகாவின் ஒற்றன் நிகண்டன் மறைவை விட்டு வெளியே வந்தான். ஓஹோ, கடைக்கா போறீங்க, பாத்துக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். வரவிருக்கும் ஆபத்தை அறியாமல் சமரனும் மேகராணியும் சாமான்கள் வாங்குவதற்காக பாஞ்சால நகர கடைவீதிக்கு சென்றனர். கடைவீதியின் உள்ளே நுழைந்து சிறிது தூரம் நடந்ததுமே இங்கே என்னவோ நடக்கப் போகிறது என்ற உணர்வு உண்டானது சமரனுக்கு. சுற்றிலும் பார்த்தான். தாரகிய வீரர்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அது வழக்கம்தான். சற்று தொலைவில் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தால் சாமான் வாங்கவோ விற்கவோ வந்தவர்கள் போலவே இல்லை. அவர்கள் ஒற்றர்கள் என்பதை நொடியில் கண்டுபிடித்து விட்டான் சமரன். அடடே, சமரனும் மேகராணியுமா என்றொரு குரல் கேட்க அப்படியே நின்றார்கள் இருவரும். திரும்பி பார்த்தபோது புன்னகைத்தபடியே ஒரு ஆள் அவர்கள் அருகில் வந்து நின்றான். உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்க 2 பேரையும் நல்லாவே தெரியும். கடைவீதியோட பாதுகாப்பு பொறுப்பு அதிகாரி நான் தான். உங்க அப்பாவை பார்க்க அரண்மனைக்கு வருவேன். பேரு சுரேன் என்றான் அந்த மனிதன். அதை கேட்டதும் புன்னகைத்தான் சமரன். பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் ரொம்ப நல்லாவே செஞ்சிருக்கீங்க என்றான் பாராட்டாக. நன்றி சமரா. ஏதாவது வாங்கணுமா? நீங்க இப்படி வந்து உட்காருங்க, நான் ஆளுங்களை விட்டு வாங்கிட்டு வர சொல்றேன் என்றான் சுரேன். இல்ல இல்ல, அது வேண்டாம். நாங்களே சும்மா சுத்தி பார்த்து பிடிச்சதை வாங்கிப்போம். அப்படி உதவி வேணும்னா நாங்களே கூப்பிடுறோம் என்றான் சமரன் அவசரமாக. சரி, ஏதாவது தொந்தரவுன்னா சுரேன்னு ஒரு குரல் கொடுத்தா போதும். நானும் என் ஆளுங்களும் அடுத்த நிமிஷமே அங்க வந்து இருப்போம் என்றான் அவன் ஆர்ப்பாட்டமாக. சரி என்று தலையை ஆட்டிவிட்டு மேலே நடந்தனர். கடைவீதியில் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்ற உணர்வு இப்போது மேகராணிக்கும் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சமரனின் மோதிரத்தில் இருந்த வருணமித்திரர் பேசினார். அவர் பேசுவது சமரனை தவிர பிறர் காதில் விழாது. உன்னோட உள்ளுணர்வு ரொம்ப சரி. இங்க என்னவோ சரியில்லை. நீ வாங்குற மூலிகைகள் பகைவர்கள் கைக்கு போகவே கூடாது. ரொம்ப கவனமாயிரு. அடுத்தவங்க கைக்கு மூலிகை போகாம பாத்துக்கோ, சொல்லிட்டேன் என்று எச்சரித்தார் வருணமித்திரர். அதை கேட்டதும் வாங்கியிருந்த அத்தனை மூலிகைகளையும் ஒரு மாணிக்க கல்லையும் மேகராணியின் கைகளில் திணித்தான் சமரன். நான் சொல்றபடி கேளு மேகா. இந்த மூலிகைகளையும் கல்லையும் எடுத்துக்கிட்டு வேற ஒரு வழியா நீ நம்ம அரண்மனைக்கு போயிடு. அங்க வந்து இதையெல்லாம் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் என்றான். மீண்டும் சமரனின் பார்வை சற்று தொலைவில் நின்றிருந்த மனிதர்கள் மீது விழுந்தது. அதோ அங்க கூட்டமா நிக்கிறாங்க பாரு, அவங்கள பார்த்தா உளவாளிகள் மாதிரி இருக்கு. நீ சீக்கிரம் கிளம்பு என்றான். நண்பனை தனியே விட்டுவிட்டு போக மேகராணிக்கு மனமில்லை. ஆனால் சமரன் மிகவும் வற்புறுத்தவே வேறொரு வழியாக கடைவீதியை விட்டு வெளியேற எண்ணி நடந்தாள். உளவாளிகளை தொடர்ந்து கடைவீதியின் நெருக்கமான தெருக்களில் சென்றான் சமரன். 2 எட்டு எடுத்து வைத்திருப்பாள். சட்டென யாரோ ஒருவன் மேகராணியின் முன்னால் வந்து வழியை மறித்துக் கொண்டு நின்றான். முழு கதையையும் கேட்டு மகிழ
பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.